வணக்கம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் அவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் அவர் சொல்கிறாரு, அவருடைய சகோதரி வித்யா அவங்க இறந்து போனது தன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அளவில் வேதனை அளித்த விஷயம். சரிதான். இப்போது வித்யாவினுடைய மரணத்திற்கு ஒப்பான வருத்தம் எனக்கு நீட் தேர்வின் போது ஒரு ஏழை மாணவி அனிதா தற்கொலை செய்து கொண்டார் அல்லவா, அந்த சம்பவம் அதற்கு இணையான துக்கத்தை தனக்கு கொடுத்தது. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை இதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு சகோதரனாக, ஒரு அண்ணனாக அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டயலாக் இது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். எதற்காக வைரலாகிறது? இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறார் விஜய் அவர்கள். ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த நீட்டை எதிர்த்து ஒரு மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு போராட்டம் மாணவர்கள் தலைமையில் டெல்லியில் நடக்குது. ஆனால் இந்த நொடி வரையிலும் இந்த நீட் அப்படிங்கிற விஷயத்திற்கு காரணகர்த்தாக்களாக இருக்கக்கூடிய மோடியோ, அமித்ஷாவோ, ஆர்எஸ்எஸ்ஸோ, தர்மேந்திர பிரதானோ இவர்களை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் வழக்கம் போல ஏன் விஜய் மௌனமாக இருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. நாம் இன்றைக்கு ஒரு செய்தியை பார்க்கணும். என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு? தேர்தல் பரப்புரை காலங்களில் அரசியல் எதிரி கொள்கை எதிரி, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக. இப்போது அரசியல் எதிரி என்று சொன்ன நபர்களை நீங்கள் தேர்தலில் தோற்கடித்துவிட்டு இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறீர்கள். ஆனால் கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னமும் இந்திய இளைஞர்களுடைய வாழ்க்கையோடு விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? நீங்கள் நீட்டு பற்றி இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் பார்த்தா நெஞ்சம் பதைவதைத்து போய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் கூட ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன். என்ன அப்படின்னா, சாதாரணமான அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய இடம் கூட கிடைக்காமல் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய திட்டம், ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு சதி திட்டம் தான் இந்த நீட் அப்படிங்கிறத தோல் உரிக்கக்கூடிய பல்வேறு கட்டுரைகள் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. வழக்கமாக நீட்டுக்கு முன்னாடி அரசு பள்ளியில் படித்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கினா அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ஒரு மாணவிக்கோ மாணவனுக்கோ இடம் கிடைப்பது என்பது சாதாரணமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளியில் படிச்சுட்டு நல்ல மதிப்பெண் எடுக்கணும்னா நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிறது மட்டும் இல்லை, அதற்கு தனியாக கோச்சிங் போகணும். இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு மிக முக்கியமான கட்டுரை கடந்த நீட் தேர்வுகள் முடிவடைந்த பிறகு இந்திய அளவில் பாஸ் பண்ண ஒரு 38 பேர்கிட்ட கேட்குறாங்க. அதில் 37 பேரும் தனியாக கோச்சிங் சென்று படித்து விட்டு வந்தவர்கள். அப்போ நீங்கள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள் அவங்க எந்த சூழலில் படிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த பிள்ளைங்க இந்த மாதிரி தனியான கோச்சிங் சென்டரில் போய் படிக்க முடியுமா? கஷ்டம், கடினம், ரொம்ப கடினம். ஏற்கனவே பள்ளிகளில் படிக்கிறதுக்கு பல கடன்களை வாங்க வேண்டி இருக்கிறது. அதெல்லாம் படித்து 12ல் நல்ல மார்க் எடுத்தால் கூட திரும்பவும் இந்த மாதிரியான கோச்சிங் சென்டருக்கு போகணும் அப்படின்னா ஏழை பிள்ளைகளுடைய நிலைமை. அப்போ திட்டமிட்டு ஒரு மிகப்பெரிய சதியை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார கும்பல் இதில் செய்கிறார்கள். இதில் பாதிக்கப்படக்கூடியது எல்லாமே இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்கள் தான் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்திற்கு எதிராக நாடு தழுவிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடக்கிற நேரத்தில் விஜய் அவர்கள் அது குறித்து மௌனம் காப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயமாகும் அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஒன்றை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு ஜனநாயகன் என்று சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், அவருடைய திரைப்படம் வெளிவந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய தோல்வியாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு கூட காலையில் ஒரு மிக முக்கியமான ஊடகத்தில் திருவள்ளூரில் ஒரு பிரபலமான திரையரங்கில் 2 காட்சிகள் ரத்து செய்திருக்கிறார், பார்க்க ஆள் இல்லை அப்படிங்கிற காரணத்திற்காக. இப்போ இவ்வளவு விரைவிலேயே தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில், மக்கள் மத்தியில் இந்த அளவிற்கு இந்த அரசின் மீது விமர்சனம் வருகிறது என்றால், நீங்கள் தேர்தல் பரப்புரை காலங்களில் பேசுனது ஒன்று, இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருப்பது ஒன்று அப்படிங்கிறது இன்றைக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. ஒன்றும் இல்லைங்க, எதையாவது இந்த 60 நாட்களில் விஜய் அரசாங்கத்தினுடைய செயல்பாடு குறித்து ஏதாவது பாராட்டலாம் அப்படின்னு பார்த்தா நேற்றைய தினம் ஒரு செய்தி வந்தது. அது என்ன செய்தி உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது
முன்னாள் முதல்வராக இருந்த மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்த காலை உணவு திட்டம் வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம் இல்லையா? அந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எப்படி 6வது வகுப்பிலிருந்து 8வது வகுப்பு வரையிலும் நீட்டிப்பு செய்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணிச்சது. ஆனால் அதில் ஒரு செய்தி இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. அது என்ன அப்படின்னா, இந்த திட்டத்திற்காக 217 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் ஆதி திராவிடர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு செயல்திட்ட நிதியிலிருந்து 63.15 கோடியும், அதே மாதிரி பழங்குடியினர் முன்னேற்றத்திற்கான சிறப்பு செயல்திட்ட நிதியிலிருந்து 6.11 கோடியும் பயன்படுத்தப்படுவதாக செய்தி வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ யார் வீட்டு நெய்யில் யார் பலகாரம் சுடுறது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விஜயை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோங்க. இன்றைக்கு டெல்லியில் ஜந்தர் மந்தர்களாகட்டும், இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளாகட்டும், எல்லா இளைஞர்களுமே அறவழியில் தான் போராடுகிறார்கள். அவர்களுக்கு வன்முறை என்பது நோக்கமே இல்லை. அவர்கள் அறவழியில் போராடுகிறார்கள். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அறவழியில் போராடுபவர்களின் மீது கூட இன்றைக்கு டெல்லியில் அமித்ஷாவினுடைய காவல்துறை எப்படி நடந்து கொள்கிறதோ அதற்கு ஒப்பாக தமிழ்நாட்டினுடைய விஜயனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையும் நடந்து கொள்கிறது அப்படின்னு சிபிஐஎம்னுடைய சண்முகம் அவர்கள் இன்றைக்கு பேட்டியே கொடுத்துருக்கிறார் இல்லையா? அப்போ நீங்கள் தேர்தல் பரப்புரையில் சகோதரன், அண்ணன், தம்பி அப்படி இப்படின்னெல்லாம் பேசி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இப்படி மாற்றி மாற்றி பேசுவது என்பது உங்கள் ரசிகர்கள் மத்தியிலேயே அது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் சரி. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன்.